உங்கள் நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும். நமது நேரத்தை நம்ம முழுவதுமாக பயன்படுத்தணும். நமக்கு நிறைய நேரம் இருக்குது. 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். தூங்கணும், உழைக்கணும், எல்லாமே பண்ணியாகணும். நமது தேவைகள், நமது கடமைகள், தூங்குறது நம்ம கடமை தான். எல்லாமே நம்ம செஞ்சாகணும். நமக்கு தேவையான தூக்கம், நமக்கு தேவையான உழைப்பு எல்லாமே இந்த 24 மணி நேரத்தில் நமக்கு செஞ்சாகணும். நிறைய நேரம் உண்மையிலே இது நான் 24 மணி நேரம் தாங்கிறீங்க. இந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்தினால் நீ வெற்றி நிச்சயம். 24 மணி நேரத்தை முழுமையாக பயன்படுத்துவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. இதில் நிறைய நேரத்தை வேஸ்ட் ஆகிட்டே போகுது, வீணாக போயிட்டே இருக்குது. வீணாக கடலில் போய் கலக்குது இந்த ஆற்று நீர். அப்படின்னா அந்த நாடு எப்படி முன்னேறும்? தேவை இருக்குது, ஆனால் நிறைய தண்ணீர், அந்த நாட்டுக்கு நிறைய தண்ணீர் தேவை. ஆனால் நிறைய தண்ணீர் கடலில் போய் நிற்குது. ஆனால் இங்கே நீர் பற்றாக்குறையும் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நிறைய தண்ணீர் தேவை. நிறைய இடங்கள் வறட்சியாக இருக்குது. ஆனால் நிறைய தண்ணீர் கடலில் கலந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்த முடியவில்லை. தண்ணீர் தான் நேரம்னு வச்சுக்கோங்க. நேரங்கிறது நமக்கு நிறைய இருக்குது, நமக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. அப்படின்னா அதை ஏன் நம்மளால் பயன்படுத்த முடியல? அந்த நேரம் நிறைய வீணாக போயிட்டே இருக்குது, வீணாகிட்டே இருக்குது. பொழுதுபோக்கு மோகம் இருக்குல்ல, அந்த ஒரு மொபைல் ஃபோன் நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. ஒரு சினிமா, பொழுதுபோக்கு, டிவி சீரியல் இதெல்லாம் நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. ஏன் இழுத்துக்கிட்டு போகுதுன்னா நம்ம உடலில் வலி இல்லை. உடற்பயிற்சி செய்யணும். போதுமான உடற்பயிற்சி இருந்தால்தான் நீங்கள் 24 மணி நேரத்தையும் பயன்படுத்த முடியும். இந்த 24 மணி நேரத்தையும் நீங்கள் பயனுள்ள வகையாக மாற்ற முடியும். நீங்கள் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்தை தான் பயன்படுத்த முடியும். ஒரு 100% நான் அந்த 24 மணி நேரத்தையும் 100% நான் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதற்கு பொருத்தமான உடற்பயிற்சி கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இல்லைன்னா பயன்படுத்தவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் காலையில் 4 கிலோமீட்டர் ஓடுறாரு, சாயந்தரமும் 4 கிலோமீட்டர் ஓடுறாரு. அப்போ டெய்லி 8 கிலோமீட்டர் ஓடுறாரு அப்படின்னா அப்போ அவர் அந்த 8 கிலோமீட்டர் ஓடுறதுனால தான் அவர் அந்த 24 மணி நேரத்தையும் ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நல்லா யூஸ் பண்ணுறாரு. திருப்தியாக அதை பயன்படுத்திக்கிறார். அந்த நேரத்தை அவருக்கு திருப்தியாக இருக்குது. இதே இது ஒரு காலையில் மட்டும்தான் ஓடினார்னு வச்சுருங்க, அவருக்கு ஒரு 6 மணி நேரம் தினசரி வாழ்க்கையில் என்னை அறியாமலே வீணாக போயிட்டே இருக்குது. என்னால் பயனுள்ள வேலைகளை செய்ய முடியல. காரணம் நான் காலையில் மட்டும்தான் ஓடுறேன், சாயந்தரமாக ஓடுறதில்ல. 4 கிலோமீட்டர் சாயந்தரமாக நான் ஓட்டப்பயிற்சி எடுப்பதில்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா என்னால் தினசரி ஒரு 6 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது. அப்போ அந்த 6 மணி நேரத்தை நான் பயன்படுத்தணுன்னா என்ன பண்ணணுன்னா சாயந்தரமும் நான் ஓடி ஆகணும். ஒரு 4 கிலோமீட்டர் காலையில் 4 கிலோமீட்டர் ஓடணும், சாயந்தரம் 4 கிலோமீட்டர் ஓடணும். ஓடி ஓட்டப்பயிற்சி செய்யணும். அப்போ தான் என்னால் வீணாக போகிற அந்த 6 மணி நேரத்தை நான் பயன்படுத்த முடியும். நான் வீணாக போகிற அந்த 6 மணி நேரம் எப்படி வீணாக போகுதுன்னா மொபைல் ஃபோன் பார்க்குறது, ஏதாவது தேவையில்லாமல் சமூக வலைதள ஊடகங்களை பார்த்துக்கிட்டு கிடக்கிறது, சும்மா படுத்து கிடக்கிறது, இப்படியே வீணாக போகுது. அப்போ அந்த வீணாக போகிற நேரத்தை நான் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா நான் டைரெக்டாக போய் அந்த வீணாக போன நேரத்தில் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு கிடையாது. அதற்கு ஒரு கடமை, அதுதான் போய் உடற்பயிற்சி செய்யணும். உடம்பில் வலி இருக்கணும். உடற்பயிற்சினால் உடம்பில் ஏற்படுகிற வலி இருக்குல்ல, அது சரி சம விகிதத்தில் நமது உடலில் இருக்க வேண்டும். சரி சம விகித உடற்பயிற்சி நாம் செய்தால் மட்டும்தான் 24 மணி நேரத்தையும் நம்மளால் பயனுள்ள நேரமாக மாற்ற முடியும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள 24 மணி நேரத்தையும் நாம் பயனுள்ள நேரமாக மாற்ற வேண்டுமென்றால் நமக்கு அதற்கு தேவையான அதற்கு சமமான உடற்பயிற்சி நாம் செய்தே ஆக வேண்டும். அதற்கு சமமான ஒரு உடற்பயிற்சி நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அல்லது நடைப்பயிற்சி செய்கிறீங்களோ அல்லது ஓட்டப்பயிற்சி செய்கிறீங்களோ, எப்போ நீங்கள் என்னால் எல்லா நேரத்தையும் எனக்கு கொடுக்கப்படுகிற 24 மணி நேரத்தையும் நான் பயனுள்ள வகையில் செலவழிக்கிறேன், மாற்றுகிறேன், பயனுள்ள வகை செயல்களுக்காக பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த நினைப்பு எப்போ வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் எத்தனை மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அல்லது என்ன மாதிரியான உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறீங்களோ அதுதான் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி. நீங்கள் எப்போ நான் எல்லா நேரத்தையும் நான் பயன்படுத்துகிறேன், நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதே இல்லை, நேரத்தை நான் வீணடிப்பதே இல்லை அப்படின்னு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ, என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் என்ன உடற்பயிற்சி செஞ்சீங்க, அந்த உடற்பயிற்சி தான் உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி. அதனால் நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, வீணடிக்கிறீங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு நேரம் தேவையில்லாமல் செலவழிஞ்சு போகுது, வீணாகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த உடற்பயிற்சி செய்கிற நேரம் இன்னும் போதவில்லை. நீங்கள் இன்னும் மேற்கொண்டு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் செய்கிற உடற்பயிற்சி உங்களுக்கு பத்தவில்லை என்று பொருள். அதனால் உடற்பயிற்சி உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி அதை நீங்கள் முழுமையாக செய்து விடுங்கள். அப்போ தான் அந்த முழுமையாக நேரத்தை பயன்படுத்த முடியும்.
உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி முழுமையாக அதை பயன்படுத்திடுங்க. அதை வந்து நீங்கள் செஞ்சுருங்க. அப்போ தான் உங்களால் அந்த முழுமையான எல்லா நேரத்தையும் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த 24 மணி நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தணுன்னா உங்கள் உடம்புக்கு ஒரு உடற்பயிற்சி தேவை. நீங்கள் 24 மணி நேரத்தையும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ஒரு வலிமை தேவை, ஒரு ஆற்றல் தேவை, ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி எத்தனை சதவீதமோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அப்போ தான் இப்போ 100 கிலோமீட்டர் நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டால் தான் 100 கிலோமீட்டர் போக முடியும். அப்போ நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 50 கிலோமீட்டர் தான் போக முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து 24 மணி நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி 2 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சாகணும். நீங்கள் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா 12 மணி நேரத்தை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும், பயனுள்ளதாக பயன்படுத்த முடியும். அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற 24 மணி நேரத்தையும் நீங்கள் பயனுள்ள நேரமாக மாற்ற வேண்டுமென்றால் அதற்குள்ள தூக்கமும் பயனுள்ள நேரம் தான். நீங்கள் தூங்கினாலும் அது பயனுள்ளது தான். அதனால் தூங்கினா அது வீணடிப்பதாக பொருளாகாது. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற 24 மணி நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும்னா டெய்லி 2 மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 1 மணி நேரம் தான் செய்கிறீங்க, 2 மணி நேரம் செய்யணும் உடற்பயிற்சி. அந்த இடத்துல நீங்கள் 1 மணி நேரம் தான் செய்கிறீங்கன்னா உங்களால் 24 மணி நேரத்தை பயன்படுத்த முடியாது. தினசரி 12 மணி நேரத்தை தான் பயன்படுத்த முடியும். மீதி 12 மணி நேரம் உங்களுக்கு தெரியாமலேயே தேவையில்லாமல் செலவழியும். அதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற 24 மணி நேரத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னா பயனுள்ள நேரமாக மாற்ற வேண்டுமென்றால் 12 மணி நேரமும் நீங்கள் என்ன பண்ணணும், 12 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். உங்களுக்கு கொடுக்குற 24 மணி நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும்னா நீங்கள் வந்து 2 மணி நேரம் தினமும் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற 24 மணி நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் உங்கள் உடற்பயிற்சி செய்கிற நேரம் 1 மணி நேரமாக குறைஞ்சதுனாக்கா நீங்கள் தினமும் 6 மணி நேரத்தை தான் பயனுள்ள நேரமாக மாற்ற முடியும். அதனால் உடற்பயிற்சியில் தான் அந்த ரகசியம் இருக்குது. உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்பது நீங்கள் செய்கிறதுக்கு உடற்பயிற்சியில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.